ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜீரோ பட்ஜெட்டில் ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரே, காய்கறி ட்ரே. கடையில் போய் கேட்டு நம்ம தெரிஞ்ச கடை, கொஞ்சம் உடஞ்சி இருந்து கொஞ்சம் மோசமாக இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கவரும், ஒரு கவர் கொடுங்க அப்படின்னு அண்ணாச்சி, ஒரு கவரை கொடுங்க சும்மா அப்படின்னு அண்ணாச்சி தந்துட்டார். அப்படியே கவரை உள்ளே வச்சு டேப் அடித்து ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு வாட்டர் டேங்க். இது வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 to 20 லிட்ரு தண்ணி பிடிக்கும். ஸோ தண்ணி வந்து 2 நாள் ஊற்றி 2 நாள் 3 நாள் ஊற்றி அது கவரில் உள்ள கெமிக்கலு எல்லாம் போகிறதுக்காக அப்படி வச்சுருக்கு. சைடு மட்டும் டேப் சரியில்லை, பிச்சு வந்துடுச்சு. சைடு டேப் கரெக்டாக அடித்தா நிற்கும், இல்லைன்னா இதாகிடும். ஆனால் இது வந்து லைஃப் வரல, கொஞ்ச நாள்ல என்ன இருக்கு பாருங்க, அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் வரும். சீக்கிரமாக லைஃப் போயிடுது. நம்ம இப்போ இதில் என்ன போட போகிறோம், எந்த ஃபிஷ் போட போகிறோம்னா, சேல் போட்டிருந்தோம்ல அந்த ஃபிஷ்ஷை தான் போட போகிறோம். இதாக இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷை தான் இப்போ நம்ம புதுசாக மேக் பண்ணியிருக்கிற ஜீரோ பட்ஜெட் டேங்கில் போட போகிறோம். ஏன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு டேங்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஃபுல்லாமே சேல்ஸு தான். நான் வந்து ஒரு பீஸ் 20 ரூபாங்கிறேன், ஒரு பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்குறாங்க கொஞ்சம் குறையா கேட்காங்க விலை. நமக்கு கட்டுப்படி ஆனால் தானே கொடுக்க முடியும் நம்ம. ஏன்னா குவாலிட்டி இல்லாதது, நல்ல ரீச்சான ப்ரீடர் வந்து 60 ரூபா சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான இது வச்சுருக்கோம், 5 ரூபாய்க்கு தரல, 10 ரூபாய்க்கு தரலாங்க. 20 ரூபா குறைஞ்சி இந்த மீன் கிடையாது. அது விற்றா விற்குது, செத்தா சாவுது. 20 ரூபா ஒரு பீஸு. நான் வந்து 75 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னா ஒரு பீஸு. யாரும் நம்புவீங்களா? நறுவருங்க குவாலிட்டி. இந்த அளவுக்கு வளரணும். அதுதான் நம்ம இப்போ வந்து புதுசாக தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம். தொட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்தியாச்சுன்னா இன்னும் 10 ரூபா சேர்த்து ஊற்றும். அதாவது எப்போவுமே கம்மியாக விலை கொடுத்தா பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையாம்பாங்க. அதே இது 100 ரூபான்னா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. அதெல்லாம் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம 75 ரூபாய்க்கு வாங்கிட்டது 20 ரூபாய்க்கு வாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகே, ஒரு 50 பீஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னப்பினா விலை கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து கொடுக்கலாம். இதை என்ன க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இம்போர்ட்டட் கப்பி நிறைய இருக்குது. நம்ம டம்பையர் போட்டிருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கலங்கள் ஆகிடுச்சு. டம்பையர் உள்ள அடக்கு பாருங்க. அதை வந்து ஃபீமேல் வந்து நல்லாவே வயிறு நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. சரியாக தெரியல, சீக்கிரத்தில் குட்டி போட போகுது. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி.